சரியும் இருக்கும். போலீஸும் இருக்கான், திருடனும் இருக்கான். பெண்கள்லேயும் நம்ம அப்படி தான் சொல்ல முடியும். நல்லவங்களும் இருக்காங்க, பேட் ஹேபிட்ஸ் உள்ளவங்களும் இருக்காங்க. ஸோ அந்த விஷயங்களை வச்சுக்கிட்டு நான் ஆண்களை ஏற்றுக்க மாட்டேன், பெண்களை ஏற்றுக்க மாட்டேன் நம்ம சொல்ல போகிறது. அந்த மாதிரி தான் நம்ம இந்த விஷயத்தில் எடுத்துக்கிட்டு ஏஜென்டர்ஸ்க்கு எல்லா விதமாகவும் இருப்பாங்க. வாய்ப்பு இல்லாததால அவங்க வந்துட்டு தெருவில் போய் பிச்சை எடுக்கிற அளவுக்கு ஆளாயிடுறாங்க. வாய்ப்பு இல்லை, எஜுகேஷன் கிடையாது. 12-13 வயசுலேயே வீட்டை விட்டு வெளியே போயிடுறாங்க. 12 வயசுல ஒரு குழந்தை வெளியே போயிட்டா என்ன ஆகும்னு யோசிங்க. இன்னைக்கு சைல்டுக்காக ஒர்க் பண்ணக்கூடிய நிறைய ஆர்கனைசேஷன்ஸ் வந்துட்டு இந்த குழந்தைங்களை அட்ரஸ் பண்ணுறது இல்லை. ஏன்னா யாருக்கும் இந்த அவேர்னஸ் இல்லை. ஸோ அப்போ இந்த குழந்தைங்களை அட்ரஸ் பண்ணுறது எப்படின்றது தெரியல. ஸ்கூலில் போயிட்டு டீச்சர்கிட்ட அந்த குழந்தை பேசினாலும், என்னுடைய பசங்க வந்துட்டு எனக்கு கிண்டல் பண்ணுறாங்கன்னு சொன்னாலும் டீச்சருக்கு எப்படி அட்ரஸ் பண்ணணும்னு தெரியாது. யாருக்குமே தெரியாதால இந்த குழந்தைங்க என்ன ஆகுது, பிச்சைக்காரங்களாம் ஆயிடுறாங்க. ஸோ அதுக்கு காரணம் வந்து அந்த அவேர்னஸ் இல்லாததால தான். ஸோ இப்போ மெதுவாக கிரியேட் ஆகிட்டு வருது. எப்படி நான் சொல்கிறேன்னா, இந்தியா டிரான்ஸ்ஜெண்டர்ஸ்க்கு அதிக வாய்ப்பு கொடுத்த தமிழ்நாடு. நாம வந்துட்டு ஒரு பெருமையான ஸ்டேட்ல இருக்கோம். மற்ற ஸ்டேட்டை கம்பேர் பண்ணும்போது எங்கேயுமே டிரான்ஸ்ஜெண்டர்ஸ்க்கு செப்பரேட் வெல்ஃபேர் போர்டு கிடையாது. அது நம்ம கவர்மெண்ட் தான் உருவாக்கி கொடுத்துருக்காங்க. செப்பரேட் போர்டு, அதுக்கு ஒரு செப்பரேட் பிரசிடென்ட், அது வந்து சோஷியல் வெல்ஃபேர் போர்டு மினிஸ்ட்ரியில கொண்டு வந்து அதுக்கு நிறைய ஹெல்ப் பண்றாங்க. அது ஒண்ணு. டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் டே கொண்டு வந்தது நம்மளுடைய தமிழ்நாடு தான். தமிழ்நாடு மாதிரி எந்த ஸ்டேட்டுமே இல்லை. பக்கத்துல இருக்க கேரளால நம்ம போய் பார்த்தோம்னா அங்க டிரான்ஸ்ஜெண்டர்ஸ்லாம் பார்த்து அடிப்பாங்க. தமிழ்நாடு அப்படி கிடையாது. ஒருத்தர் கூட வாழ முடியாது, ஒருத்தர் கூட அங்கே வாழ முடியாது. அந்த அளவுக்கு தமிழ்நாட்டில் மதிக்கிறாங்க. நிறைய விஷயம் நம்ம சொல்லணும். தமிழ்நாடோட எக்ஸ்பீரியன்ஸை வந்துட்டு மற்ற ஸ்டேட்ல கொண்டு போய் நம்ம பகிர்ந்துக்கிற அளவுக்கு ஷேர் பண்ண எக்ஸ்போஷர் சொல்லுவாங்க இல்லையா, அந்த அளவுக்கு நம்ம உயர்ந்திருக்கோம் தமிழ்நாட்டில். ஸோ அது வகையில் வந்துட்டு லாஸ்ட் 10 இயர்ஸ்ல கவர்மெண்ட்ல ஒரு நிமிஷம் கேரளால நாட்டில் ஏற்றிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நம்ம எங்கே போனோம், வட மாநிலத்தில் நம்மளுக்கு ஆதரிக்கிறாங்க. ஆமாம், மார்வாடி நம்மளை வந்து மார்வாடி ஜெயின் பீப்புள்ஸ்க்குலாம் வந்து உங்களுக்கு வந்துட்டு கடவுள் மேல நம்பிக்கை நிறைய இருக்கு. அது சொல்லணும்னு அவசியமே இல்லை. ஆமா, சொல்ல எங்களுக்கு ரோட்டி கொடுக்குறதே எனக்கு அதுல ஒரு கருத்து இருக்கு. எனக்கு அதுல ஒரு மாற்று கருத்து. மகாராஷ்டிரால வந்துட்டு டிரான்ஸ்ஜெண்டர்ஸ்லாம் நல்லா சந்தோஷமா இருக்காங்க. ஏன்னா மகாராஷ்டிரால வந்துட்டு மார்வாடிங்க நல்லா ஹெல்ப் பண்றாங்க. ஆனா எம்பவர்மெண்ட் இப்ப இங்க பாக்குறீங்கல்ல, ஒரு 10 பேர் உட்காந்துருக்காங்கல்ல, இந்த மாதிரி மகாராஷ்டிரால போய் ஒரு 10 பேருக்கு நீங்க பேச முடியாது. அவங்களுக்கு அந்த ஸ்கில் எல்லாம் இல்லை. அவங்க வருவாங்க, கடையில வந்து சுத்தி போடுவாங்க, குழந்தையத்துக்கு ஆசீர்வாதம் பண்ணுவாங்க, காசு கொடுக்கணும். அந்த ஒரே ஒரு இதுதான் வாழ வைக்கிறாங்க, அவ்வளவுதான். எம்பவர் பண்றாங்களா, அவங்கள தன்னோட பக்கத்துல உட்கார வைக்கிறாங்களா? தன்னுடைய இல்ல இருக்கு. நானு மகேந்திர சிங்னு ஒரு அண்ணனுக்கு ராய் கட்டியிருக்கிறேன். நான் பேனு பையா அந்த மாதிரி என்ன சொல்றேன்னா, கேட்டா இந்தியால மகாராஷ்டிரா சொல்லுவீங்க, தமிழ்நாடு சொல்லுவீங்க. தமிழ்நாடு இன்னைக்கு போய் இவங்க இங்க இருக்கிற பீப்புள்ஸ் வந்துட்டு நாங்க ஒரு ஸ்நேகிதின்னு ஒரு ஆர்கனைசேஷன் வந்திருக்கோம்னு சொல்லி ஜெயலலிதா அம்மாவோட அப்பாயின்மெண்ட் வாங்குற அளவுக்கு எல்லாரும் எம்பவர். ஆனா இந்த எம்பவர் வந்து மகாராஷ்டிரா கிடையாது. ஒண்ணும் இல்லை, போன வாரம் ஒரு ஈவெண்ட் இவங்க பண்றாங்க ஸ்நேகிதி. இங்க வந்து சைல்டுக்காக குழந்தைங்களை வந்துட்டு மிஸ்யூஸ் நிறைய நடக்குது. எல்லாரும் பேப்பர்ல போடுறாங்க, எல்லாரும் நம்ம டிவியில பாக்குறோம். ஆனா அதுக்கு இவங்க ஸ்டெப் எடுக்கிறாங்க, போய் இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. ஒரு ஸ்டேஜ் போட்டு குழந்தைங்களை சைல்டு அபியூஸ் எப்படிலாம் பண்ண முடியும், எங்கெல்லாம் தொட்டா தப்பு, குழந்தைங்களை வந்து எப்படி பேரண்ட் கண்காணிக்கணும், அந்த குழந்தைங்க வந்து பேரண்ட் கிட்ட சொல்லக்கூடிய விஷயத்த அவங்க கேர் பண்ணாம விடக்கூடாது, அந்த மாதிரிலாம் சொல்லி கொடுத்தது. ஸோ இந்த எம்பவர்மெண்ட் தான் வந்துட்டு தமிழ்நாட்டில் இருக்கு நான் சொல்லுவேன். ஸோ இனிமே நீங்கள் உங்களுக்கு ஓரளவுக்கு தான் நம்ம ரிலேட் பண்ண முடியுது டைம் கருதி. நீங்கள் ஏற்றுக்கிட்டு வந்திருக்கீங்க. ஒரு விஷயம் நீங்கள் எடுத்துருங்க, யாரோ ஒருத்தவங்க சொல்லும்போது சொன்னாங்க எங்களுக்கு ஆண்கள் மேலே அஃபெக்ஷன் இருக்குன்னு சொல்லி. அது எல்லாமே லவ் கிடையாது. அது ஒரு பயம் ஆண்களுக்கு இருக்கும். ஆண்கள் மேலே அஃபெக்ஷன் சொன்னால் பெண்ணுக்கு என்ன இருக்கும், பெண்ணுக்கு எல்லாரு மேலே லவ் வந்துடுறாங்க. ஏதோ ஒருத்தர் மேலே தான் ஒரு அட்ராக்ஷன் வரும், அது எல்லாமே லவ் ஆகிடும். அந்த அளவுக்கு தான் அவங்க. ஸோ லைக் விமன், நீங்கள் எப்படி விமன் கிட்ட ட்ரீட் பண்ணுவீங்களோ அந்த மாதிரி இவங்க கிட்ட ட்ரீட் பண்ணும்போது, அக்கான்னு சொல்லும் போது, இப்போ கலாமாவை அம்மான்னு சொல்லும் போது அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் வந்துடும். மற்றவங்கள சின்ன வயசாக இருக்காங்க, அக்கான்னு சொன்னால் அவங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷம் வந்துடும். இந்த அளவில் எனக்கு ரிலேட் பண்ணாலே எங்கே இருக்கிற டிரான்ஸ்ஜெண்டர்ஸும் உங்களை பார்த்தா சந்தோஷமாயிடுவாங்க. அவங்க என்ன கடையில் பார்த்த உடனே அக்கான்னு சொல்லுவாங்க, அவர் என்ன அம்மான்னு சொல்லுவார், என்னை வந்து விமனா அவர் அக்செப்ட் பண்றாரு, அவர் ரொம்ப நல்ல மனுஷன், அந்த மாதிரி ஆயிடும். ஸோ அந்த அளவு நம்ம புரிஞ்சுக்கிட்டா கூட ஓகே, தேங்க்ஸ்மா. இன்னொருத்தவங்க எனக்கு